இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதனால பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் கிருஷ்ணாவரம்னு இருக்குது. அதில் வெள்ளோடைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளோடையில் வந்து இந்த மாதிரி விநாயகர் சிலை வந்து அதிகமாக ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்திங்களா, ஒரு 3 ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நகை கடைக்கு இல்லை ஜவுளி கடை இந்த மாதிரி வைக்கிறதுக்கும், இல்லைன்னா அந்த தெருவுலலாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வைப்பாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய விநாயகர் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து டிசைன் பொறுத்தளவு தான் காஸ்ட்டாக. இது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த விநாயகர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக டிசைன் காசாக. இந்த கீழே குட்டியாக இருக்குது பாருங்கள் விநாயகர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு தான். பார்த்திங்கன்னா தெரியுதா, இதெல்லாம் வந்து அடிக்கணக்கு. ஃபுல்லாக நிறையா இருப்பாங்க பாருங்கள். கிருஷ்ணாவரம், வெள்ளோடை, இதுக்குள்ளே 3 இது இருக்குது. 3 ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை செஞ்சு இங்கேயே வந்து விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் விநாயகர். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து அடிக்கணக்குன்னு பார்த்தோன்னா அந்த சின்ன விநாயகர் மட்டும் 1500 பாருங்கள், அடிக்கணக்கா இது மட்டும். அதனால் என்னென்னா இது 1500 சொல்லுவாங்க. நேரடியாக வந்தீங்கன்னா காஸ்ட்டு நீங்களே பேசி வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு.